என்னோட கவுன்சிலிங் டைம் பீரியட் அப்போ எப்படின்னா ரிசல்ட் வந்து வித்தின் ஒரு 20 to 25 டேஸ்லேயே வந்துட்டு ஸோ சிவியில் என்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கவுன்சிலிங் அப்படின்றது வந்து மேபி 1 மந்த்தாக இருக்கலாம் 1.5 மந்த்தாக இருக்கலாம் இல்லை வித்தின் வந்து ஒரு 20 டேஸில் வந்து கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு வந்து கால் பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, வேறு யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற இடத்துல இருந்தே வந்து அது ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க எடுத்தோடனே வந்துட்டு இது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக க்ரியேட் ஆகாது. பட் என்ன அப்படின்னா வந்துட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. அது இன்கேஸ் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுங்க பிஃபோர் உங்களுக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸு நீங்கள் கவுன்சிலிங் போவீங்கன்னு தெரிஞ்சால் இப்போலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து என்னோட நேம் ஷாரன். நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸில் ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் ஷேர் பண்ண போகிறவங்க கூட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட். ஸோ இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே நமக்கு தெரியும் நம்மளோட ரேங்கிங் என்ன அப்படின்றது. ஸோ கம்யூனல் ரேங்க் என்ன, ஓவரால் ரேங்க் என்ன அப்படின்றத வந்து நம்மளோட ரிசல்ட்லேயே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ரிசர்வேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த ரிசர்வேஷன்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க எந்தெந்த ரிசர்வேஷன் எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன ரிசர்வேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த பர்சன்டேஜ்குள்ளே நம்மளோட கம்யூனல் ரேங்க்கோ அந்த கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சிவி அண்ட் கவுன்சிலிங்க்கு நம்ம போகிறோம் அப்படின்றது நமக்கே டிசைட் ஆகிடும், தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து கவுன்சிலிங் போக போகிறேன் அப்படின்னா என்னோட கவுன்சிலிங் டைம் பீரியட் அப்போ எப்படின்னா ரிசல்ட் வந்து வித்தின் ஒரு 20 to 25 டேஸ்லேயே வந்துட்டு சிவி வந்து வந்துருச்சு. சிவி மெமோ வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ சிவியில் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிவி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இ சேவா சென்டர்ஸில் வந்து நம்ம போய் அப்லோட் பண்ணோம். இதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ சிவியில் என்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட என்னென்ன மார்க் ஷீட்ஸ் என்ன சர்டிஃபிகேட்ஸை நம்ம அப்போ அப்லோட் பண்ணமோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து சிவி வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். மேபி நம்மளோட 10th சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், 12th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மேண்டேட்ரியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிகிரினா டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும். டிகிரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எதை கொடுத்தீங்களோ அது ப்ரொவிஷ்னலாக இருந்தால் ப்ரொவிஷ்னல், கன்சல்டேஷன் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் கன்சல்டேஷன், எதை கொடுத்தீங்களோ உங்களோட ஓடிஆர் ப்ளஸ் உங்களோட ஃபைனல் அப்ளிகேஷனில் நீங்கள் எதை அப்லோட் பண்ணீங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நம்ம அஷ்யூர்டாக உள்ளே போகிறோம்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிவி அப்போ நம்ம இ சேவா சென்டரில் போயிட்டு இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் வந்து என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போது வந்து உங்களோட ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து உங்களோட ஃபோட்டோ காப்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி அப்லோட் பண்ணும் பொழுது என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு அஷூரன்ஸ், அதாவது நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கு வந்து அஷூரன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் என்னெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் நம்ம சைன் போட்டு வாங்கிடணும். இது நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வச்சுக்கணும். தென் இப்போ சிவி முடிஞ்சிருச்சு, சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். அதை நம்ம அகெயின் வந்து நம்மளோட நம்மளை வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். நம்ம என்னெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கோம், இ சேவா சென்டரில் அப்லோட் ஆயிடுச்சா அப்படின்றது நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இப்போ சிவி வந்து அப்லோட் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கவுன்சிலிங் தென் ஸோ இட் டிபெண்ட்ஸ். கவுன்சிலிங் அப்படின்றது வந்து மேபி 1 மந்த்தாக இருக்கலாம், 1.5 மந்த்தாக இருக்கலாம், இல்லை வித்தின் வந்து ஒரு 20 டேஸில் வந்து கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது டைம் பீரியட் வந்து டிபெண்ட்ஸ். ஸோ நான் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து ஒரு 1.5 months கேப்லே, அதாவது சிவி அப்லோட் பண்ணி 1.5 months கேப்லே என்ன அப்படின்னா வந்துட்டு கவுன்சிலிங் அப்படின்றதுக்கான லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் லிஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு என்னைக்கு கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். ஸோ என்ன எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோமோ அந்த எக்ஸாம்ஸ் காலம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு காலம் இருக்கும் இல்லையா, அதில் கவுன்சிலிங் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுலேயே நம்ம போயிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு அவங்களே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டேட்டில் கவுன்சிலிங், அது ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கே வந்துடும்.
உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரோட என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் அப்படின்றத அவங்க கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு அதையும் யூஸ்வலாக எப்பவும் போல் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்துளோட நம்மளோட சேஃப்டி அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிட்டோம். எனக்கு என்னைக்கு கவுன்சிலிங் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஃபோர்நூனாக இருக்குது இல்லை ஆஃப்டர்நூனாக இருக்குன்னா அவங்க அதுலேயே டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 8 o'clock அப்படின்னா 8 o'clockலாம் நம்ம அஷ்யூர்டாக அங்கே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம யூஸ்வலாக வந்து பண்ணணும். கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, வேறு யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற இடத்துல இருந்தே வந்து அது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அலோவ்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போது ஃபோர்நூன் ஆஃப்டர்நூனு 2 பேட்ச் நடக்குது. ஒரு பேட்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்பிட்வீன் ஒரு டைம் பீரியட் இருக்கும், 1 hour டைம் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்சை உள்ளே அலோவே பண்ணுவாங்க. டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சொன்ன மென்ஷன் பண்ண டைமிங்க்கு முன்னாடியே நம்ம போகிறது நம்மளோட சேஃப்டி அப்படின்றது. இப்போது நான் அந்த ஃபோர்நூன் போகிறேன், ஆஃப்டர்நூன் எந்த டைமிங்கோ அதுக்குள்ளே போயிடுறேன். போனோன்னு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைரெக்டாக நடக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அது ஓப்பன் ஃபோரம், ஓப்பன் ஹால் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு இல்லை 10 மெம்பர்ஸ்க்கு ஒன்று இது வந்து அந்த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை பொறுத்து இந்த இது வந்து செக்ரிகேட் ஆகும். ஸோ 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து டைரெக்டாக சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷனும் எந்தெந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க, எந்த சர்டிஃபிகேட் உங்களோட ஓடிஆரில் இருந்துச்சு, அப்ளிகேஷனில் எதை கொடுத்தீங்க, எதை சிவிக்கு கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் இனஃப். எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸ் எதையுமே வந்து அவங்க பெருசாக பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் மேண்டேட்ரி சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து மறந்தாமல் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ மேண்டேட்ரின்னு யூஸ்வலாக பார்க்கும்போது உங்களோட 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், எதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. இன்கேஸ் வெரிஃபிகேஷனில் வந்துட்டு டேட் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை நேம் இனிஷியல்ஸ் அந்த மாதிரி, அதாவது நேமிங்கில் ஏதோ வேர்ட்ஸ் அதாவது சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு இதுலேருந்து இன்னொருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க எடுத்தோடனே வந்துட்டு இது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக க்ரியேட் ஆகாது. பட் என்ன அப்படின்னா வந்துட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, அதை இன்கேஸ் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. பிஃபோர் உங்களுக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்தராக சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிடுவாங்க. பிகாஸ் டிபார்ட்மெண்ட்க்கு போகணுன்னு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் எல்லா ஒரிஜினல்ஸையும் கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரெகுலரைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் கம்ப்ளீட் ஒரு ரெகுலரைஸான ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படின்றதுக்கு நம்மளோட எல்லா சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ரெகுலரைசேஷன்ற ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் கேப்புக்குள்ளே நம்ம கவுன்சிலிங் போயிட்டு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற டைம் கேப்புக்குள்ளே இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிடுங்க மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா நான் கவுன்சிலிங் ஹால்குள்ளே போக போகிறேன். ஸோ கவுன்சிலிங் ஹால் அப்படின்றது வந்துட்டு உள்ளே போனோன்னே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அங்கே ஒரு பெரிய போர்டில் வந்து டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும் என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், எந்த கேட்டகரிக்கு என்ன போஸ்டிங் இருக்குன்றது டிஸ்பிளே ஆகும். இதுக்கு முன்னாடியே என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் இப்போ நான் டே 1லேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் கவுன்சிலிங் போகிறாங்க இல்லையா, போயிட்டு அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த இப்போ ஃபர்ஸ்ட் டே போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நைட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவாங்க. எதெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது, எதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி அப்லோட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு இப்போ என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஒவ்வொரு டே நம்ம கவுன்சிலிங் போகிற டேக்கு முன்னாடி நம்ம அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிட்டே இருக்குது, ஸோ நம்மளோட கேட்டகரியில் எந்தெந்த வேகன்சி இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அந்த பாயிண்டில் போயிட்டு நம்மளால இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத வந்து சடனாக சூஸ் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் தட் ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்டையே நம்ம சாய்ஸில் வச்சுக்கணும். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்றத மட்டும் நம்ம சாய்ஸில் வச்சுக்க முடியாது. ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுட்டு 2-3 டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம சாய்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் கவுன்சிலிங் ஹால்குள்ளே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு என் கையில் ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டோ ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டோ நான் சாய்ஸில் வச்சுருக்கேன், உள்ளே போயிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட என்ன உங்களுக்கு ரேங்கிங் இருந்துச்சோ அந்த ரேங்கிங் வைஸ் உங்களை கவுன்சிலிங் ஹாலில் வந்து உட்கார வச்சுருவாங்க. ஸோ உட்கார வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் போவாங்களே நமக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக போக போக அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பிக் பண்ண என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க பிக் பண்ணோன்னா அவங்களோட நேம்,
அதே மாதிரி அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டை பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மைக்கில் அனௌன்ஸ் பண்ணணும். இது வந்து கேண்டிடேட் அவங்கவுங்க பர்சனலாகவே வந்து பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ நான் போய் ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட நேம் இது, இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மைக்கில் ஆன் த ஹோல் எல்லாருக்குமே தெரியிற மாதிரி நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துருவோம். ஸோ அப்படி உட்காரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த போர்டு இருக்குல்ல, அந்த போர்டில் வந்து அது அப்படியே வந்து அந்த ஃபில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இவ்வளோதான் பேலன்ஸ் வந்து சீட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சிட்டே இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து தேடி வந்து டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா செகண்ட் சாய்ஸோ தேர்ட் சாய்ஸில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை நம்ம பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்டேட் வேகன்சி, இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வேகன்சின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி. ஸ்டேட் வேகன்சி அப்படின்றது வந்து ஸ்டேட்டில் அந்த டிபார்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸே பார்த்துக்கோங்க. அது டிஸ்ட்ரிக்ட் வேகன்சியா ஸ்டேட் வேகன்சியா, நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஒரு டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வேகன்ட்டில் இருக்கா ஸ்டேட் வேகன்ட்டில் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட்டை பற்றி வெரிஃபை பண்ணும்போது இதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்னா எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி டீட்டெயில்டாக கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு பிஃபோர் தட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த டே உங்களுக்கு ரொம்ப பேனிக்கான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி தராது. ஏன்னா எல்லாமே நம்மளோட கையில் இருக்கும் அப்படின்னும் பொழுது எந்த ஒரு பேனிக்னஸ் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக போயிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிவிட்டேன், நான் மைக்லேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஜஸ்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர், உங்களோட நேம், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம கையில் வரும். தட்ஸ் ஆல். நான் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலியமாக எழுதின எக்ஸாமில் கிளியர் பண்ணியாச்சு, நான் ஜாபும் கையில் வாங்கிட்டேன் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ரூஃப் அதான். ஸோ இப்போ இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. இதோட கவுன்சிலிங் அப்படின்ற ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு, நான் வந்து அஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஆகிட்டேன், அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாம் எனக்கு கையில் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு இது டைம் வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒவ்வொரு டைம் பீரியடில் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ மேபி அது 1 மந்த் ஆகலாம், 2 மந்த்ஸ் ஆகலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொசீஜர் வைஸ் வந்து லெட்டர் அப்படின்றது வரும். அதுக்கு முன்னாடியே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர் அப்படின்றது ஒன்று வரும். இந்த லெட்டரில் வந்துட்டு ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 இல்லை குரூப் 2 எக்ஸாம் எந்த எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதிங்களோ அந்த எக்ஸாம் மூலயமா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்றதுக்கான ஜாயினிங் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ரொசீஜர் உங்களோட கவுன்சிலிங்லேருந்து நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட் போகிற வரைக்கும். இன்பிட்வீன் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு 1:2 or 1:3 ரேஷியோவில் தான் கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். மேபி என்னோட நம்பர் வந்து கவுன்சிலிங் லிஸ்ட்டில் இருக்கலாம். இன்கேஸ் என்னோட கேட்டகரிக்கு எனக்கு வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது எனக்கு இப்போது நாளைக்கு கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னா எனக்கு என்னாச்சு, இன்கேஸ் என்னோட கேட்டகரிக்கு வந்துட்டு வேக்கண்ட் இல்லை அப்படின்னா பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி நாளே என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜ் அண்ட் மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட கேட்டகரிக்கு ஸோ இந்த மாதிரி வந்து வேக்கண்ட் வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து மேண்டேட்ரியாக வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து மெசேஜ் வர்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராப்பராக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது இன்கேஸ் நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அதையும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து பிஃபோர் தட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவுமே நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் கவுன்சிலிங்லேருந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுற வரைக்குமான விஷயம். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் கவுன்சிலிங் போவீங்கன்னு தெரிஞ்சால் இப்போலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து போகலாம் அப்படின்றதுக்கு நிறையா வந்து வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்ட் வந்ததுலேருந்து கவுன்சிலிங் அப்படின்றதுல வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுற வரைக்குமான ஒரு விஷயம். ஸோ டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளும் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ரேஸில் வந்துட்டு யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட்டான அனலைஸ் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா எந்த பேனிக்னஸும் இல்லாமல் நீங்கள் அந்த டேயில் ப்ராப்பராக ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு வருவீங்க. ஓகே, தேங்க்யூ.